என்ன இது இவ்வளோ கோடி வசூலா, என்னப்பா இது நேற்று 3வது நாள் இவ்வளோ கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு வாயை பொழக்கிற அளவுக்கு மகாராஜா நேற்று 3வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டிலே பெரிய வசூல், ஆந்திரா தெலுங்கானாலையுமே பெரிய வசூல், அதே மாதிரியே கர்நாடகாலையுமே பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஓவர்சீஸ்லையுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு நேற்று ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் நிறையா படங்கள் இன்சைட் அவுட் 2, அப்புறம் வந்து பேட் பாய்ஸ் 4, அப்புறம் முஞ்சியா, சந்து சாம்பியன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம், இது எல்லாமே பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் இன்றைக்கி 19 இயர்ஸ் ஆஃப் அன்னியன், ஸோ சங்கர் அவர்களும் விக்ரம் அவர்களும் இந்த முதல் படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அது எப்படிப்பட்ட ஃப்ரேம்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஃப்ரேம். அதாவது சினிமா அதிகமாக பார்க்குறவங்களாலேயே தொடர்ந்து சினிமான்னு பார்த்துக்கிட்டு சினிமாவே பேசிக்கிட்டு இருக்கவங்களாலேயே அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நான் இந்த பாட்டையோ இந்த ஃப்ரேமையோ பார்க்காம எனக்கு யாராவது இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா சத்தியமாக சொல்லியிருக்க மாட்டேன். ஆனாலும் நிறையா பேர் ஒரு 10-15 பேருக்கு மேலே சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் முதல் 5 பேர் ரொம்ப முக்கியமான ஆள். அதில் முதல் ஆள் நான் வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சிவகுமார் அப்புறம் சரிதா இவங்க 2 பேரும் நடித்த அக்னிசாட்சி திரைப்படம் தான். அதில் வந்து காணா காணும் கண்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனைவி, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு கணவர், அவங்க வந்து என்னென்னமோ யோசிப்பாங்க வித்தியாசமாக. அவங்க தலைக்குள்ளே என்னமோ ஒரு வெள்ளைக்காரன் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து என்னென்னமோ யோசிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியே ஆகணும். பூங்கோதை சுரேஷ்குமார் அப்படிங்கிறவங்க. ஸோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து இதுக்கு ஆன்சரே யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்குள்ளே ஒரு சேலஞ்ச், என்னோட சேனலில் வரக்கூடிய வியூவர்ஸ் கண்டிப்பாக இதை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு எனக்குள்ளே ஒரு சேலஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ண முதல் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தே கால்மி அலெக்சிஸ் அப்படிங்கிறவங்க, கண்ணன் அப்படிங்கிறவர், அப்புறம் வெங்கடகிரி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர், மகேந்திரன் அப்படிங்கிறவங்க. சில பேர் என்ன பாட்டுங்கிறத கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சில பேர் யார் நடிகர்கள்ங்கிறத கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ உண்மையிலே வேறு லெவல். என்னை பிரமிக்க வச்ச வியூவர்ஸ் தான் அந்த கமெண்ட்லாம் போட்டதெல்லாம் உண்மையிலே வேறு லெவல். ஸோ இன்றைக்குமே ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஈஸின்னு தான் நினைக்கிறேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க, அதை பண்ணிக்கோங்க. பேட் பாய்ஸ் 4 அந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் இதுவரையும் 9,58,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏல பார்த்திங்க அப்படின்னா $112 மில்லியன். இது மட்டுமே 935 கோடி கிட்ட வருது. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் மற்ற நாடுகள்லாம் இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து $102 மில்லியன். இது வந்து 850 கோடிக்கு மேலே வருது. டோட்டலாக $214 மில்லியன். 1780 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து இதுவரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் படமாக தான் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்சைட் அவுட் 2 இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து நேற்று சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு, 4,15,00,000. ஸோ வேர்ல்டு வைடு $161.9 மில்லியன். நேற்று அடித்து துவம்சம் பண்ணிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குமே பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா நாடுலேயுமே வந்து ஹாலிடே தான், பக்ரீத்துக்கு 1350 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ டோட்டலாக இந்த படம் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 8,84,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $295 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2,460 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மஹி இந்த படத்தோட 17வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 78,00,000, வேர்ல்டு வைடு 1 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 40,47,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 50,16,00,000. ஸோ அந்த ஓவர்சீஸ் கலெக்ஷனை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் முஞ்சியா, சந்து சாம்பியன் இந்த மாதிரி எல்லா படங்களுக்குமே ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ முஞ்சியா டே 10 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 10,05,00,000, வேர்ல்டு வைடு 11,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10வது நாள் 10 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஒரு நாள் ஹையஸ்ட் கலெக்ஷனில் நேற்று கலெக்ட் பண்ணது தான் அதிகம்.
63 கோடியே 35 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 67 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சந்து சாம்பியன் இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் 11 கோடியே 55 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலாக 25 கோடியே 58 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 33 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் மனமே இந்த படத்தோட 10வது நாள் வசூல் 1 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று நல்ல வசூல் 1 கோடியே 15 லட்சம் வேர்ல்டு வைடு, ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி. ஸோ டோட்டலாக 14 கோடியே 17 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 16 கோடியே 54 லட்சம் வேர்ல்டு வைடு. ஹரோம் ஹரா அப்படிங்கிற படம் டே 3 1 கோடியே 15 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 45 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 58 லட்சமும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மலையாளம்ல கிர் அப்படிங்கிற ஒரு படம் டே 3 கேரளாவில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 2 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு. கருடன் 17வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 50 லட்சம். நேற்று சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ 43 கோடியே 46 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 55 கோடியே 81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து இந்த படம், அதுவும் 3வது வீக்கெண்ட் இது. அப்புறம் பித்தளை மாத்தி அப்படிங்கிற படம் டே 3 1 லட்சம். ஸோ டோட்டலாக 3 லட்சம், ஒரு பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மகாராஜா டே 3 நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. தமிழ்நாட்டில் 6 கோடியே 45 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடி, ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 80 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு 13 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டில் 6 கோடிக்கு மேலே வந்து வசூல், கர்நாடகாவில் 1 கோடி கிட்ட வந்து வசூல், ஆந்திரா தெலுங்கானாவில் 2.5 கோடி. ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே இது பெரிய கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே இந்த படம் வெற்றி படம், பெரிய வெற்றி அடைகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயமே இந்த படம் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற இடத்துல பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸில் கூட சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலாக 15 கோடியே 45 லட்சமும், கர்நாடகாவில் 2 கோடியே 22 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 93 லட்சம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு 30 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து மூணே நாளில் ரத்னம் படத்தோட வசூலை பிரேக் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து சைரன் படத்தோட வசூலை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ 4வது நாள் லால் சலாம் வசூலையும் பிரேக் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி பெரிய ஹீரோக்களோட படங்கள் இந்த வருஷம் வந்து பெரிய வசூல் எடுக்கலை அப்படிங்கிறத தாண்டி அந்த பெரிய ஹீரோக்களோட படங்களோட வசூலை வெறும் 3 நாள் 4 நாளில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள், அப்புறம் சூரிய அவர்கள், அப்புறம் சுந்தர்சி அவர்கள், இவங்கெல்லாம் வந்து 4 நாள் 5 நாளுக்குள்ளேயே பிரேக் பண்ணி டோட்டல் வசூலையுமே வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் பயங்கர பிக்கப் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் வேர்ல்டு வைடு ஒரு 6.5 கோடி கிட்ட தான் இருந்தது, 2வது நாள் ஒரு 11 கோடி கிட்ட இருந்தது, 3வது நாள் 13 கோடி கிட்ட இருக்குது. இன்னைக்கு கூட ஹாலிடே தான். ஓவர்சீஸ்லேயுமே நல்ல கலெக்ஷன் வரப்போகுது, தமிழ்நாட்டிலையுமே நல்ல கலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டில் இன்றைக்கியே ஒரு 5 கோடி கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மகாராஜா ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படமாக அமைகிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரியே இன்றைக்கே இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் அன்னியன் அந்த படத்தோட வசூலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்னியன் 2005ஆம் ஆண்டு வந்து இன்னையோட 19 வருஷத்தை கடந்திருக்குங்க. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்ஸு அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, பிரமிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த படத்தோட வசனங்களே முதல்ல நம்மளை பயங்கரமாக பிரமிக்க வைக்கும். சார் இதெல்லாம் ஒரு தப்பா சார், தப்பில் என்ன சைஸ் இருக்குது, இது என்ன பனியனா என்ன லார்ஜு மீடியம் ஸ்மால்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். ஸோ உண்மையிலே சுஜாதா அவர்கள் மிகப்பெரிய லெஜெண்டு. ஸோ ரொம்ப சிம்பிளான சீனில் கூட ரொம்ப டீப்பான டைலாக் இருக்கும் நம்ம சுஜாதா அவர்களோட எழுத்தில். ஒன்றும் இல்லை, இப்படி போகக்கூடாது ஸ்கூலுக்கு, வழி இது கிடையாதே, நேர் வழி, ரொம்ப சுத்து குழந்தை அப்படின்னு. ஸோ அதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தங்களே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மேக்கிங், ஸோ அதுக்கு முன்னாடி பாய்ஸில் வந்து அந்த ஒரு ஃப்ரேம் அப்படியே நிற்கும், அப்படியே கேமரா சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஆக்சுவலாக பாய்ஸில் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலுமே அன்னியனில் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. ஃபைட் சீனில் அதை பண்ணுறது ரொம்ப மெனக்கெட்டுருப்பாங்க. ஸோ சங்கர் எப்போவுமே ஃபைட் சீனுக்காகவோ ஒரு பாட்டுக்காகவோ புதுசாக மெனக்கெடுவார். அதில் அன்னியனில் எக்கச்சக்கமாக மெனக்கெட்டுருப்பார். அப்புறம் இந்த 3 பர்சனாலிட்டி வரக்கூடிய விஷயங்கள், அப்புறம் அந்த மாடியிலேருந்து குதிச்சு வர்றது. ஸோ அப்புறம் அந்த அன்னியனாக மாறணுன்னா அவரோட அந்த ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அண்டர்டேக்கர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அதுதான் சொல்லுவாங்க, அண்டர்டேக்கர் மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கும். இந்த படமே ஆக்சுவலாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த படத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே
ரொம்ப கச்சிதமாக எல்லாமே இன்றைக்கி காலத்துக்கு பொருந்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எப்படி இந்தியனில் வந்து வெறும் லஞ்சம் வாங்குறது மட்டும் இருக்குமோ, இதில் எல்லாமே இருக்கும். எல்லா விஷயத்துக்காகவும் அந்த கருட புராணம் அது இதுன்னு நிறைய விஷயங்களை கொண்டு வந்து ரொம்ப டீப்பான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப டீப்பான டைலாகு. ஸோ இன்றைக்கும் நம்மளை பார்க்கும்போது ரொம்ப வியக்க வைக்கிற அளவுக்கு அந்த காட்சி அமைப்புலாம் இருக்கும். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக அவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 31 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் 25 கோடி 50 லட்சம். ஆக்சுவலாக இந்த படம் ஆந்திராவில் தான் பெரிய ஹிட்டு. கேரளாவில் 6 கோடியே 50 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 90 லட்சம், ஓவர்சீஸில் 12 கோடியே 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் 82 கோடிங்க. பட்ஜெட் 27 கோடியே 50 லட்சம், ஷேர் வந்து 44 கோடியே 50 லட்சம். ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்கள் எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.